சகோதர சகோதரிகளே, இன்று காலை நேர தேவனுடைய வார்த்தையானது எபிரேயர் 10:27 நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாகினியுமே இருக்கும். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களே, நாம் நியாயத்தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமானால், கோபாகினிக்கு தப்ப வேண்டுமானால், பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் நாம் கர்த்தரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தரை போல அவரை போல அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட நாம் அனைவரும் கர்த்தருடைய சாயலாக மாறி அவரை போல் நற்கிரிகளை செய்ய வேண்டும். நீதிமானாக மாற்றப்பட வேண்டும். நற்கிரிகளை செய்ய வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும் தகப்பனே இயேசுப்பா, உம்மை போல பரிசுத்தமாக வாழ்ந்து உம்மை போல் நீதிமானாக மாற்றப்பட்டு உம்மை போல் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. உம்மை போல பேசுறதும் நடக்கையிலும் வார்த்தையிலும் அந்த ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தி கொடுத்து ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகள் எங்கள் சபையை ஆசிரியங்க ராஜா. எங்கள் குடும்பங்களை ஆசிரியங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யாரும் தகப்பன் நரகத்துக்கு போயிடக்கூடாது ராஜா, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது ராஜா. அந்த கோபாகினிக்கு ஆண்டவரை இரையேறக்கூடாது ராஜா. நாங்கள் எல்லோரும் பரலோக ஆண்டவரை இயேசுப்பா வாசிகளாக மாற வேண்டும் தகப்பனே. பரலோகத்தில் ஆண்டவரை பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சொல்லிக்கும் தகப்பனே. அந்த பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. எங்களை ஒவ்வொருத்தரும் கிருபை தாங்க ராஜா. துதி கன மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செத்துக்கிறேன். மீட்பர் மஜகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.